வாங்க, வணக்கம். இன்றைக்கி 4 வகையான தக்காளி சட்னி செய்ய போகிறோம்ப்பா. நூறு கிராம் வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டுருவோம். 5 தக்காளிப்பா. ஒரு 7-8 பூடு வெள்ளைப்பூடு உரிச்சு வச்சுருக்கு போட்டுருவோம். 5 மிளகா வத்தல், புளி இந்த கடுன்ட்டு கொஞ்சோன்னு புளி, தேவையான கல் உப்பு. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம்ப்பா. தாளிக்கிறது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுவோம்ப்பா. எந்த எண்ணெய்னாலும் ஊற்றிக்கலாம். இப்போ அம்மா கடலை எண்ணெய் தான் ஊற்றுறேன். கடுகு பருப்பு போட்டாச்சு. இந்த கருவேப்பிலை போட்டுருவோம். இந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல வெங்காயம் தக்காளி இதை போட்டுருவோம்ப்பா. அதில் சாரை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவோம். தாளித்து விட்டோம்லப்பா, பச்சையை அரைச்சி தாளித்து விட்டாச்சு. இது நல்லா ஒரு கொதித்த உடனே சட்னி நமக்கு ரெடி ஆயிடும். இது 5 நிமிஷத்தில் இந்த சட்னி ரெடி பண்ணிடலாம்ப்பா. இதுக்கு தக்காளியும் சின்ன வெங்காயமும் இருந்தால் போதும்ப்பா. ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு காலையில் டக்குன்னு நம்ம 5 நிமிஷத்தில் இந்த சட்னி ரெடி பண்ணிடலாம். கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள்ப்பா. இது போட்டோம்னா இந்த சட்னி நல்லா வாசமாக இருக்கும். இந்த பாருங்க, சட்னி நல்லா கொதிச்சிருச்சுப்பா. இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் கொதிச்சா போதும். நம்ம பச்சை தக்காளி சட்னி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. போதும், அடுப்பு நிப்பாட்டிக்குவோம். பச்சை தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சுப்பா. இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ தக்காளி சட்னியை வதக்கிடுவோம்ப்பா. அதுக்கு தேவையான எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. கடலை எண்ணெய் தான் ஊற்றுறேன் அம்மா. எண்ணெய் காஞ்சிருச்சுப்பா. இப்போ 2 ஸ்பூனு உளுந்தை போட்டு பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துருவோம். இப்போ உளுந்து பொன்னிறமாக மாறிடுச்சுப்பா. வத்தலை போட்டுருவோம். 5 வத்தல் போட்டுருவோம். இப்போ 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம்லப்பா, அதை இப்போ போட்டுருவோம். நல்லா கொஞ்சம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கிடுவோம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சுப்பா. 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை போட்டு நல்லா வதக்கிடணும். 7 வெள்ளைப்பூடு உரித்து வச்சுருந்தோம்லப்பா, அதை போட்டுருவோம். கொஞ்சமாக இஞ்சி போட்டுக்கோங்கப்பா. உப்பு சேர்த்துக்குருவோம்ப்பா. இந்த 2 விரல் அம்மட்டுக்கு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுப்பா. இப்போ இதை எடுத்து நம்ம ஆற வச்சுக்கிறோம். இப்போ வதக்கி வச்சது ஆறிடுச்சுப்பா. இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுப்பா. இந்த பக்குவத்துக்கு பார்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த சட்னிக்கு தாளிச்சிருவோம்ப்பா. இந்த எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு பருப்பு போட்டாச்சு. இப்போ கருவேப்பிலையை போட்டு தாளித்து ஊற்றிடுவோம். தக்காளி சட்னி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுப்பா. இந்த பொருள்களெல்லாம் இப்போ எடுத்து வச்சு இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சுக்கிடுவோம்ப்பா. ஒரு 5 நிமிஷம் வெந்தால் கூட போதும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுப்பா. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். தக்காளி நல்லா வெந்திருக்கணும்ப்பா. இந்த இப்படி தோலை உரிக்கிற மாதிரி வெந்திருக்கணும். இந்த பாருங்க எப்படி தோல் எப்படி உரிய வருதுன்னு. இந்த தக்காளியில் உள்ள தோலை பூரா அப்படி உரித்து எடுத்துடணும்ப்பா அரைக்க முன்ன. இப்போ வேக வச்ச எல்லா பொருளையும் மிக்ஸி சாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம்ப்பா. ரெண்டு விரல் அளவுக்குப்பா.
உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ இது அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம்ப்பா. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுப்பா. இந்த பக்குவத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். சட்னியை தாளிச்சிருவோம்ப்பா. கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். கடுகு உளுந்த பருப்பு போட்டுருவோம். வெடிக்கவும் வெங்காயம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டு தாளித்தா நல்லாயிருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுருவோம். இப்போ தாளித்ததை சட்னியில் சேர்த்துக்குருவோம்ப்பா. தக்காளி கார சட்னி சம்முன்னு ரெடி ஆயிடுச்சுப்பா. ஆனால் கொஞ்சம் காரமாக இருந்தால் கொஞ்சோன்னு வெல்லம் சேர்த்துக்குங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுப்பா. உளுந்தம்பருப்பை போட்டுருவோம். இந்த கடலப்பருப்பையும் போட்டுருவோம். போட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்துக்குருவோம். இப்போ வத்தலை போட்டுருவோம். இப்போ வெங்காயத்தை போட்டுருவோம்ப்பா. கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கிக்கிடுவோம். அடுத்து தக்காளியை போட்டுருவோம்ப்பா. தக்காளியை போட்டு நல்லா வதக்கிடணும். அடுத்து இந்த வெள்ளைப்பூடை போட்டு வதக்கிடுவோம். ஒரு கை பிடிச்சபடி புதினாவை போட்டு வதக்கிக்கிடுவோம். ஒரு கை பிடிச்சபடி மல்லிச்செடியை போட்டு வதக்கிடுவோம்ப்பா. கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்துருவோம்ப்பா. போட்டு நல்லா வதக்கிடணும்ப்பா. ரெண்டு விரல் அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கிருச்சுப்பா. இது நம்ம இப்போ அடுப்பு நிப்பாட்டிட்டு எடுத்து ஆற வச்சுக்கிறோம். இப்போ ஆறிடுச்சு. நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்கப்பா. இப்போ சட்னி தாளிச்சுக்கிடுவோம்ப்பா. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகை போட்டுருவோம். கடுகு வெடிச்சிருச்சு, கருவேப்பிலையை போட்டுருவோம். தாளித்து ஊற்றிடுவோம் சட்னியில். புதினா தக்காளி சட்னி சம்முன்னு ரெடி ஆயிடுச்சுப்பா. இந்த 4 வகையான சட்னியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கப்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.